இங்கே அண்ணாமலை அப்படிங்கக்கூடிய அந்த தனிநபரை மட்டும் நம்ம வச்சு பேசுவோம். அப்போ ஒரு பிஜேபிக்குள்ள வந்தார், அவருக்கு ஒரு தலைவர் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறமா வந்து அந்த ஜனநாயக முறைப்படி அடுத்த தலைவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ இவர் திருப்பி இந்த இடத்துல தலைவராக வருவாரா வரமாட்டாரான்றதுக்கு இவருடைய ஜாதக அமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, அவருடைய ஜாதகத்துல வந்து புதன், ராகு, சுக்கிரன், சூரியன் இந்த 4 கிரகங்களும் சேர்ந்து ரிஷப ராசியில இருக்கு. ரிஷப ராசியில சூரியனுக்கு எந்த வேல்யூமே கிடையாது. அப்ப அவரால் அரசியல்ல மிளிர முடியாது அப்படின்னு சொன்னாலும், அப்ப அரசியல் அரசுல இருந்திருக்காருல்ல, எந்த ஒரு கிரகமும் விளிம்புடன் சேர்ந்தால் இருக்கிறதே பவர்ஃபுல்லான பிளானட்டா அது மாறி. ஓகேங்களா? அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா டிஃபால்ட்டாவே பவர்ஃபுல்லான பிளானட்டா அந்த சூரியன் வந்து இவருக்கு என்ன செஞ்சுன்னா, இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு தேவையற்ற அவச்சொற்கள், குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை ஏற்படுத்துறது, இல்லன்னா இந்த சொற்கள் வந்து இவருடைய குடும்ப வாழ்க்கை அளவுக்கு கொண்டு போய் டிஸ்டர்ப் பண்றது மாதிரி சில பிரச்சனைகள் வரலாம். அப்ப இவர் வந்து வெற்றி அடைவாரா அல்லது பொறுப்புகள் வருமா அப்படின்னா, ஒருவேளை இவருக்கு பொறுப்பு கொடுத்து வரக்கூடிய, ஏன்னா கண்டிப்பா வரக்கூடிய தேர்தலில் வரக்கூடிய இந்த கூட்டணி இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இவர் கூட்டணியில் தான் இருக்க போறாங்க. அதுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படி கூட்டணியில் இருந்தாங்கன்னா இவங்க வந்து அந்த அவங்களுக்கு தான் வந்து அந்த முதலமைச்சர் போஸ்ட்டை கொடுப்பாங்க. இவங்க வந்து துணை முதலமைச்சர் கூட கேட்க மாட்டாங்க. இவங்களை பொறுத்தளவுக்கு இப்போ ப்ரொஜெக்ட் ஆகி மேலே வரும். அந்த இடத்துல இவர் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, நான் சொல்றது முதலமைச்சர் ஆகிறதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அதுல ஒரே ஒரு கண்டிஷன் என்ன, அந்த அண்ணான்ற பேர் இருந்தா, அண்ணா உடனே அண்ணா அந்த பேர் நான் சொல்லலைங்க, அண்ணான்ற பேர், லலிதாங்கிற பேர் ஜெயலலிதாவுக்கு இருந்துச்சு, பழனிங்கிற பேர் பழனிசாமிக்கு இருந்துச்சு. இப்போ ஸ்டாலினுக்கு பாத்தீங்கன்னா முத்துவேல் கருணாநிதினு தான் சொல்லி போஸ்டிங் வந்தார். வெறும் ஸ்டாலின் சொல்லி வரல, முத்துவேல் கருணாநிதின்ற பேர், முத்துன்ற பேர். அப்ப சந்திரன், ராமச்சந்திரன், அப்ப சந்திரனுடைய பேர் இருந்தா தான் தமிழ்நாட்டுக்கு முதல். ஒருவேளை இந்த 2026 இவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். ஆனா அந்த ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு ஏத்த கூலி இவருக்கு கிடைக்குமா? கூலின்றது வந்து காசா இல்ல, ஒரு பொறுப்பாகவோ அல்லது ஒரு பொசிஷனாகவோ இவர் கிடைக்குமா? கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகள் கம்மியா தான் இருக்கு. அப்படி கிடைச்சாலும் அதையும் நிரந்தரமா ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். பல சுவாரஸ்யமான தகவலை பகிர்ந்து கொள்ள நம்முடன் ஜோதிட கலையரசு ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்ங்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைய அரசியல் களம் தமிழகத்தில் ரொம்ப பரபரப்பாகவே போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம் சார். தமிழக அரசியல் தலைவர்களை முக்கியமாக பார்க்கக்கூடிய தலைவர் அண்ணாமலை அவர்கள்ன்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். எதிர்கட்சிகளையும் கையாளக்கூடிய ஒரு திறமைசாலின்றவர் அண்ணாமலை அவர்கள்னு சொல்லலாம். இப்போ இவருடைய ஜாதகத்துடைய கட்டங்களும் ஜாதகங்களும் என்ன சொல்லுது? திரும்ப 2026 இவர் தலைவராகிறதுக்கான வாய்ப்பு எதனா இருக்கா சார்? இப்போ நீங்கள் அரசியல் களம் சூடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது காரணம், இது எப்பயுமே சூடாக தான் இருக்கும். வேணுங்கிறப்ப ஸ்டஃப்பை குறைச்சி வச்சுக்குவாங்கன்ற மாதிரி எலெக்ஷன் நெருங்கி வரும்போது ஒரு வருஷத்துக்கு முன்னால் அவங்க டியூட்டி ஆரம்பிச்சிட்டாங்கன்றதான் சொல்லணும். இதில் தனி மனித வளர்ச்சி, அதுக்கப்புறமா வந்து கட்சி வளர்ச்சி, பொது வளர்ச்சின்னு இருக்குது. இப்போ தனி மனித வளர்ச்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னால் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால் பர்டிகுலராக ஒவ்வொரு பர்சனும் தனித்தனியாக வளர்ந்து வந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் அண்ணாமலைன்னு குறிப்பிட்றப்ப அவர் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால் ஃபுல்லாக ஒரு மீடியாவில் ட்ரெண்டிங்காக கொண்டு வந்தார். அவர் ட்ரெண்டிங்காக என்ன பண்ணார்னா, தன்னை முன்னிலைப்படுத்தி கொஞ்சம் வளர்த்துக்கிட்டார். அதுதான உண்மை. ஆரம்பத்தில் வந்து அவர் வந்து ஐபிஎஸ்லேருந்து விலகி வந்து இங்கே வந்து நான் வந்து விவசாயம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தது. அங்கே அதுலேருந்து இன்னொரு கட்சி அரசியல் சார்ந்த விஷயங்களை பேச ஆரம்பித்தது. திடீர்னு ஒரு பிஜேபிக்குள்ள நுழைஞ்சது. பிஜேபிக்குள்ள நுழைஞ்சோடனே இவருடைய அந்த எப்பயுமே வந்து ஒரு நாலேஜுக்கு வந்து வேல்யூ எல்லா இடத்துலையும் இருக்கும். அப்போ இவருடைய அந்த அரசியல் நாலேஜ், இந்த அரசு பற்றிய நாலேஜ் இதெல்லாம் இருக்கும்போது இவர் அரசியலில் இந்த பிஜேபி அப்படின்றதுக்குள்ளே நான் சொல்கிறது ஆள் இல்லாமலாம் இல்லை, எல்லா கட்சியிலும் ஆள் இல்லாமல் இல்லை, சின்ன துக்கடா கட்சி கூட ஆள் இருக்காங்க, பவர்ஃபுல்லான ஆளுகள். ஏன்னா துக்கடா கட்சியாக இருந்தாலும் பவர்ஃபுல் இல்லாமல், பைசா இல்லாமல், அவ்வளோ ஒரு இது இல்லாமல் யாருனாலும் எதையுமே மெயின்டைன் பண்ண முடியாது. அப்போ பிஜேபிக்குள்ளே ஆள் இல்லாமல் இல்லை, பிஜேபிக்குள்ளே இந்த இடத்துல முன்னால் வந்து செய்கிறதுக்கு இல்லைனா புதுசாக ஒரு அது என்ன, நாங்கள் பிஜேபி தன்னால் ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு, ஏதோ ஒரு புதுசாக நாங்கள் கொண்டு வந்துட்டோம், புதுசாக ஒரு கம்பெனிக்கு மேனேஜர் மாற்றுவாங்க இல்லைங்களா, மேனேஜர் மாற்றுறப்ப புது மேனேஜர் என்ன செய்வார், படப்படனா அதை செய்வார், இந்த பக்கமாக பெயிண்ட் எடுத்து இந்த கழிக்க சொல்லுவார், இந்த டியூப்ல எடுத்துக்கு இந்த பக்கம் மாட்டுனுவார், எல்லா கம்பெனியும் நடக்கிறதா. இந்த மாதிரி சில விஷயங்களை அவர் செஞ்சார். அவருடைய அந்த ஆல்ரெடி அவர் வந்து அரசு பதவியில் இருந்தார் இல்லைங்களா, அந்த ஹை பவர்னுடைய நாலேஜ், அந்த மேன் ஹேண்ட்லிங் சொல்லுவாங்க, இந்த விஷயங்கள் அவருக்கு உதவுச்சு. அந்த அளவோடு நம்ம அதை பார்க்கலாம். ஆனால் அரசியலாக பார்க்கும் பொழுது, அரசியலாக சித்தாந்த ரீதியாக அரசியல் எதிர்கொள்கிறத பார்க்குறது, அரசியல் தந்திரங்களாக பார்க்குறப்ப அவர் எப்படிப்பட்டவர்னு இன்னும் தெரியல. ஏன்னா அரசியல் தந்திரம் எங்கே செயல்படுத்தணும் அப்படின்னா ஓட்டில் தான் செயல்படுத்தணும். வாக்கு வங்கி தான் வந்து வாக்கு வாங்குவது தான். இப்போ வந்து ஒரு நீங்கள் ஒரு மாநாடு போடுறீங்க, ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் பேர் கூப்பிட்டு வரது, 10 லட்சம் பேர் கூப்பிட்டு வரது மேட்டரே கிடையாது. எல்லாருக்குமே வந்து தேவையான தகவல்களை, தேவையான பொருள்களை கொடுத்துட்டோம்னா கூட்டமாக வந்து இறங்கிடுவாங்க. நீங்கள் வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் இந்த டபராவில் பிரியாணி வச்சுட்டு இந்த தெருவில் போய் நின்று சாப்பாடு 2 ரூபா தட்டி வாங்க சாப்பிட்டு போங்க ஃப்ரீன்னு சொன்னீங்கன்னா கூட்டம் வந்துடும். அதுக்கு நீங்கள் வந்து தலைவனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ
நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கட்சி மாநாடு நடத்தினா, இல்லைனா கூட்டம் வந்துருச்சுன்னா, சோசியல் மீடியாவில் வியூஸ் அதிகமாக போச்சுன்னா, இல்லைனா ட்ரெண்டிங்காக பேசப்பட்டால் நம்மளுக்கு ஓட்டு விழுந்துன்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பைசாவுக்கு உதவாது, ஓட்டே ஆகாது. ரியாலிட்டின்னு வரும்போது நீங்கள் மார்க்கெட்டில் நின்று அந்த களத்தில் நின்று பார்க்கும் பொழுது அங்கே யாருக்கு வேல்யூ அதிகம்? ஏன்னா இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு மாகாணத்தை கட்டி ஆளணும். அதுக்கான கெப்பாசிட்டி தலைவன்கிட்ட மட்டும் இருக்கக்கூடாது, அந்த தொண்டன்கிட்டே இருக்கணும். அப்போ இப்போ டிஎம்கே எடுத்துக்கிட்டோம்னா கட்சி வந்து ஆரம்பத்துலேருந்து கட்டியமைக்கப்பட்ட கட்சி. இப்போ ஒரு சின்னதாக ஒரு சின்ன ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொல்லி போட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு ஓரணியில் தமிழகம்னு போடுறாரு. அப்போ ஓரணியில் தமிழகம்னு சொல்லி ஸ்டாலின் அறிவித்த உடனே ஒரு மணி நேரத்துக்குள்ள ஓரணியில் தமிழகம்னு போட்டு அவர் என்ன ஃபோட்டோ கொடுத்துருக்காரு அந்த ஃபோட்டோவை பிரிண்ட் பண்ணி எல்லா வீட்லையும் தொங்க விடுறதுக்கு இங்கே கெப்பாசிட்டி அவங்கள்ட்ட இருக்குது இல்லைங்களா? உண்மைதானே? இதே இது பழனிசாமி அவரும் என்ன செஞ்சிடறாரு, ஏதாச்சும் ஒரு நேமை வச்சுக்கிட்டு விடியலா வந்தது அப்படின்னு சொல்லி வந்தது விடியலா அப்படின்னு சொல்லி ஒரு இது ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். வந்தது விடியலா ஒன்றும் கிடையாது இல்லைனா வந்தது விடியலா அப்படின்னு சொல்லி அவர் ஃபோட்டோ போட்டு ஆரம்பிக்கிறார் அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்குள்ளே தமிழ்நாடு ஃபுல்லாக டீ கடை வீடுக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு தொங்க விடுறதுக்கு ஆள் இருக்காங்க. ஆனால் இந்த தன்மை வந்து ஒரு கட்சிக்கு இல்லாத போது அந்த கட்சி என்ன செய்ய முடியாதுங்க, ஃபீல்டு ஒர்க்கில் இருக்க முடியாது. அப்போ நம்ம பர்சனலாக பார்க்கும்போது இப்போ ஜாதக ரீதியாக வரும்பொழுது, இப்போ ஜோசிய ரீதியாக நம்ம பேச போகிறோம். அப்போ ஜோசிய ரீதியாக வரும்பொழுது இங்கே அண்ணாமலை அப்படிங்கக்கூடிய அந்த தனிநபரை மட்டும் நம்ம வச்சு பேசுவோம். அப்போ ஒரு பிஜேபிக்குள்ளே வந்தார், அவருக்கு ஒரு தலைவர் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறமா வந்து அந்த ஜனநாயக முறைப்படி அடுத்த தலைவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ இவர் திருப்பி இந்த இடத்துல தலைவராக வருவாரா வரமாட்டாரான்றதுக்கு இவருடைய ஜாதக அமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, பொதுவாக இவர் வந்து இது வந்து நெட்டில் எடுக்கப்பட்ட ஜாதகம் தான். ஏன்னா அவருடைய ஜாதகம் நம்மளுக்கு தெரியாது. நிறைய பேர் நெட்டில் போடுறாங்க. நம்ம வந்து பிறந்த நேரத்தை எடுத்துக்கொள்ளாததால் நம்மளுக்கு லக்னத்தை பற்றி கவலை இல்லை. ஒருவேளை அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நேரம் தப்பாக இருந்தால் நோ ப்ராப்ளம். நம்ம வந்து பிறந்த தேதியை வைத்துக்கொண்டு கணிதம் பண்ணும் பொழுது அவருடைய ஜாதகத்தில் வந்து புதன், ராகு, சுக்கிரன், சூரியன் இந்த 4 கிரகங்களும் சேர்ந்து ரிஷபராசியில் இருக்குது. ரிஷபராசியில் சூரியனுக்கு எந்த வேல்யூமே கிடையாது. அப்போ அவரால் அரசியலில் மிளிர முடியாது அப்படின்னு சொன்னாலும், அப்போ அரசியல் இருந்திருக்காருல்ல, அவர் இத்தனை வருஷமா ஐபிஎஸ் போஸ்ட்ல இருந்திருக்காருல்ல, அரசு துறையில் இருந்திருக்காரு, அரசியல்லையும் இத்தனை வருஷமா தலைவராக இருந்திருக்காரு. அப்போ இது எப்படி வந்துச்சு? அப்போ ரிஷபத்தில் சூரியனுக்கு எந்த வேல்யூவும் கிடையாது. அப்போ ரிஷபத்தில் ஆட்சி பெற்ற சுக்கிரனுடன் சூரியன் சேர்ந்தால் இந்த பவரை கொடுத்துருக்கோம்னா, ஆட்சி பெற்ற கிரகத்தோட சேர்றதுனால ஒரு கிரகம் இவ்வளோ பவர்ஃபுல்லாக ஆகுது. ஆனால் அந்த இடத்துல வந்து புதன் வந்து 0 டிகிரியில் இருக்குது. இது வந்து ஜோசியத்தில் சந்தின்னு சொல்லுவாங்க. இப்போ ராஜநாடி மெத்தடில் என்னுடைய மெத்தடில் வந்து விளிம்புன்னு சொல்கிறோம். எந்த ஒரு கிரகமும் விளிம்புடன் சேர்ந்தால் இருக்கிறதே பவர்ஃபுல்லான பிளானட்டாக அது மாறி ஓகேங்களா. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா டிஃபால்ட்டாகவே பவர்ஃபுல்லான பிளானட்டாக அந்த சூரியன் வந்து இவருக்கு என்ன செஞ்சுன்னா பொறுப்புகளை கொடுத்துச்சு. இதில் இன்னொரு விஷயம், ஒரு ஜோசியத்தில் மிகப்பெரிய நிறைய பேருக்கு புரியாத விஷயம், எந்த ஒரு கிரகத்துடனும் வக்ரம் பெற்ற, பரிவர்த்தனை பெற்ற, விளிம்பு பெற்ற இந்த 3 கிரகங்கள் ஏதாச்சும் ஒரு கிரகம் செஞ்சுன்னா அதனால பெரிய பெனிஃபிட் கிடைக்கும். அதே சமயம் அந்த விஷயத்தை இடையிலேயே கட் பண்ணி விட்டுரும். இப்போ இவருடைய வேலையை இவர் ஏன் விடணும்? நல்ல பொறுப்பு தானே. சமூக சேவை செய்வதாக இருந்தால் நமக்கு பொறுப்பு என்ன பேர் இருந்தானே இல்லைங்களா? ஐபிஎஸ்ல இருந்து பண்ணுறதை விடவா அரசியல் வந்து பண்ணிட முடியுமா? கண்டிப்பாக அதில் இன்னுமே பெட்டராக பண்ணிட முடியும். இருந்தாலும் இவருடைய அந்த ஜாதகம் என்ன செய்யலை, வர ஒரு இடத்துல தங்க விடலை. அப்படி என்ன செஞ்சோம்னா அதுலேருந்து புஷ் பண்ணி வெளியே தள்ளி விட்டுருச்சு. இதுக்கு காரணம் வந்து அவருடைய ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து 2ம் வக்கரமாகி துளாராசியில் இருக்குது. அப்போ எப்படி வக்கரமான கிரகத்தோட சேர்ந்த கிரகம் பாதிக்கப்படும் சொன்னோமோ, இப்போ வக்கரமான செவ்வாயோட சேர்ந்த சனினால, சனி என்பது தொழில். அப்போ இங்கே சனியும் பாதிக்கப்பட்டிருக்கு, மேலே ரிஷபத்தில் இருக்கக்கூடிய புதனால், விளிம்பில் உள்ள புதனால் சூரியனும் பாதிக்கப்பட்டிருக்கிறப்ப இவருக்கு தொழிலையும் நல்ல அமைப்பு கிடச்சிருக்குது, பொசிஷனும் நல்ல பொசிஷன் கிடச்சிருக்கு, பெரிய டாப் கேடர்லையும் போயிருக்கிறாரு. ஆனால் அதை எதையும் நிலைத்தன்மையாக அவரால் மேனேஜ் பண்ணவோ கண்டினியூ பண்ணவோ இல்லைன்னா அதை நிலைத்து கையில் வச்சுருக்கவோ முடியாது. காரணம் என்னன்னா ஜாதகம் விடாது. அப்போ இவருடைய லைஃப் லாங் இதுதான் நடக்கும். ஒரே ஒரு விஷயம் தான், ஒருவேளை இவர் கட்சி ஆரம்பிச்சாருன்னா அந்த கட்சி நிலைத்தன்மையாக கொண்டு போகலாம். இவர் இன்னொரு கட்சியில் தானே இருக்கிறாரு. அதுக்காக பிளானும் அவர் பண்ணதாகலாம் சொல்லப்படல. தனியாக வந்து கட்சி ஆரம்பத்தில் நம்ம இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தார் இல்லைங்களா, நான் வந்து வேலையெல்லாம் விட்டுட்டு நான் வந்து மக்களுக்காக உழைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விவசாயம் பண்ணுறேன், இயற்கை விவசாயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆட்டுக்குட்டிகள் இதெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு நிறைய வீடியோலாம் போட்டார். அதனால தான் அவருக்கு அந்த பேரை கொண்டு வந்தாங்க. அது ஒன்றும் தப்பான பேர் இல்லையே, பெருமையான பேர் தானே. நம்ம ஊரினுடைய தொழில் தானே அது. கிருஷ்ணன் ஆட்டுக்குட்டியோட மாட்டுக்குட்டியோட இருந்தார், இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியோட தான் இருந்தார். தலைவர்கள் ஆட்டுக்குட்டியோட இருந்தாங்கன்ற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியதான். அப்படி தான் புரிஞ்சுக்கணும். அது அசிங்கமான பேர். ஆனால் அதை ஆரம்பிக்கிறப்ப நான் வந்து விவசாயம் சம்மந்தமாக, விவசாயிகள் சம்மந்தமாக அரசியல் சார்ந்த விஷயங்களை செய்வேன்னு சொன்னார். அதுலேயும் அவர் நிலையா இல்லை. அதுக்கப்புறம் ஒரு புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு சொன்னாங்க. அதுலேயும் திடீர்னு பார்த்தீங்கன்னா பிஜேபியில் உள்ள வந்துட்டார். வந்த உடனே இவருடைய நாலேஜை பொறுத்து இவர் நல்லா பேசுறாரு. எப்பயுமே வந்து ஒரு கட்சிக்கு என்ன தேவை? பேச்சாளர் தேவை. நல்லா பேசுறாரு. இப்போ டிஎம்கேல ஒருத்தர் ஏதோ கெட்ட வார்த்தையில் ஒரு பேசுவார் இல்லைங்களா, அவர் என்னதான் அசிங்கமாக பேசினாலும் அவர் இன்னும் பேச்சாளராக தானே இருக்கிறாரு. காரணம் என்னன்னா பேசுறாங்கல்ல, பேச்சாளர் வேணும். இனிமேல் கொஞ்சம் தப்பான வார்த்தை பேசாதையான்னு சொல்லிட்டு பேச விடலாம். அப்படித்தானே பேச்சாளர்களுக்கு குறைபாடு இருக்கிறப்ப பேச்சாளர்கள் வர்றாங்க. எனக்கு தெரிஞ்சு கம்யூனிஸ்ட்லாம் பெரிய பெரிய பேச்சாளர் இருந்தாங்க, அப்போ அவங்களாம் காணும், ஆளை காணும். இப்போ பேச்சாளர்களுக்கு இங்கே பஞ்சம்.
ஒரு பக்கமாக அந்த சீமான் ஒருத்தர் பேசியிருக்காரு, அவர் கொஞ்சம் நல்லா பேசுகிறாரு. அவர் என்ன பேசுகிறாருன்றது தேவையில்லை, ஆனால் பேசுகிறாரு. சப்ஜெக்ட் மனசுக்குள்ளே நினச்சதை பேசுகிறாரு. வேற யார் பேசுகிறாங்க? திருமாவளவன் வந்து ஒரு காலத்தில் நல்லா பேசியிருந்தார், இப்போ பேச்செல்லாம் குறைச்சிட்டாரு. அந்த இது அப்போ வைகோ வந்து பேச்சு புயல், அவர் புயலெல்லாம் அடங்கி தென்றலாக மாறியாச்சு. அப்போ இங்கே என்ன பேசுறதுக்கு ஆள் இல்லை. அப்போ புதுசாக பேசுறதுக்கு ஒரு தலைவன் வரான், நல்லா மீடியாவில் ட்ரெண்ட் ஆக்குறாரு. இப்போ நிறைய படங்கள் புதுசாக படம் வரும்போது ஹீரோவுடைய ஒழுக்கம் பற்றி, ஹீரோவுடைய சொத்துக்கள் பற்றி ஒரு பெருசாக ஒரு பொருளை கிளப்புவாங்க, ஏன்னா அந்த படம் ஓடணுன்றதுக்காக. அது மாதிரி இவர் உள்ளே வந்தோன்னு என்ன பண்ணாங்கன்னா, இவரை பற்றி ஒரு இதெல்லாம் கிளப்பி, இவங்களாவே கிளப்பி இவரை ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. கண்டிப்பாக ப்ரொஜெக்ட் ஆனார். ப்ரொஜெக்ட் ஆனோடனே அந்த டயத்தில் வந்து முருகன் வந்து வேல் யாத்திரை போனார். உடனே அவரை தலைவராக்குனாங்க. அவர் வேல் யாத்திரை போன உடனே அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்கே எம்பி போஸ்ட் காலியாக இருந்தோடனே அவர் தூக்கி அங்கே போட்டாங்க. அப்போ ஒருத்தர் வந்து அங்கே வேலை பார்க்கட்டும்னு சொல்லி இங்கே எம்டி அண்ணன் இவர் தூக்கி இங்கே போட்டாங்க. அப்போ இவருக்கு அந்த வேல்யூ கிடைச்சிச்சு. ஆனாலும் கூட இந்த கிரகங்கள் என்ன செஞ்சிருச்சு, அவரை அங்கே நிலையாக இருக்க விடலை. ஒருவேளை இவர் மறுபடியும் ஏதாச்சும் ஒரு போஸ்டிங் வந்தால் அங்கேயும் நிலையாகிறதுனால இருக்க முடியாது. அப்போ இவருக்கு அந்த சாத்தியம் இருக்கா அப்படின்னா, கண்டிப்பாக வந்து அரசியலில் நல்ல எதிர்காலம் இருக்குது, நல்ல சாத்தியம் இருக்குது. ஆனால் நிலையான சாத்தியங்களாக இல்லை. ஏன்னா ஒரு இடத்துல வந்து நிலையாக இருக்கணும்ல, நிலையில்லாத தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்பம். அப்போ இவருடைய ஜாதத்தில் செவ்வாய் சனி ரெண்டும் சேர்ந்து வக்ரமாக இருக்குது. அப்போ என்ன செஞ்சுன்னா, சனி செவ்வாயை கெடுக்குது. அப்போ இவருடைய உடல் நலம் மற்றும் தேவையற்ற வழக்கு, தேவையற்ற பிரச்சனைகள்ல இப்போ கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் ஒரு 1.25-2 வருஷத்துக்கு பிரச்சனையை வச்சுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சுக்கிரனுடன் சேர்ந்த புதன் விளிம்பில் இருக்கிறப்ப தேவையில்லாத அவச்சொற்கள் வரலாம். தேவையில்லாத அவச்சொற்கள், இவருடைய தனிநபர் தாக்குதல்கள் வரலாம். இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு தேவையற்ற அவச்சொற்கள், குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை ஏற்படுத்துறது, இல்லைன்னா இந்த சொற்கள் வந்து இவருடைய குடும்ப வாழ்க்கை அளவுக்கு கொண்டு போய் டிஸ்டர்ப் பண்ணுறது மாதிரி சில பிரச்சனைகள் வரலாம். அப்போ இவர் வந்து வெற்றி அடைவாரா அல்லது பொறுப்புகள் வருமா அப்படின்னா, ஒருவேளை இவருக்கு பொறுப்பு கொடுத்து ஏன்னா கண்டிப்பாக வரக்கூடிய தேர்தலில் வரக்கூடிய இந்த கூட்டணி இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இவர் கூட்டணிலாம் இருக்க போகிறாங்க, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படி கூட்டணியில் இருந்தாங்கன்னா இவங்க வந்து அவங்களுக்கு தான் வந்து அந்த முதலமைச்சர் போஸ்ட்டை கொடுப்பாங்கன்னா, இவங்க வந்து துணை முதலமைச்சர் கூட கேட்க மாட்டாங்க. இவங்களை பொறுத்தளவுக்கு இப்போ ப்ரொஜெக்ட் ஆகி மேலே வரணும். அந்த இடத்துல இவரை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, இவரை ஒரு பொறுப்பாளராக போடலாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவர் நிரந்தர தலைவராக போடுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஓகே சார். இப்போ அவர் எதிரியால் வந்து அந்த கட்சியிலேருந்து வெளியில் வந்தாரா, இல்லை எதிரிகள் இவருக்கு அந்த கட்சி எதிரி இல்லையோ, இவர் ஜாதகமே சரியில்லையே. நான் நிலையத்தன்மையற்ற ஜாதகம் நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கிட்டீங்களா? எதிரி இருந்தாலும் இல்லைனாலும் இவரோட ஜாதகம் படி அவ்வளோதான். இப்போ ஐபிஎஸ்லேருந்து வெளியே வந்தார், எதிரியால் வந்தாரான்னு நம்ம கேட்கல. அவர் பிடிக்காம வந்துட்டார். அது மாதிரி இதுவும் பிடிக்காமையோ இல்லைன்னா யதார்த்தமாவோ தற்செயலாகவும் நடந்துருச்சுன்னு வச்சுக்க வேண்டியதான். உள்கட்சியிலே எதிரியை ஃபேஸ் பண்ண முடியாது, எப்படி எதிர்கட்சி தூக்கிட்டு சாப்பிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? அதெல்லாம் அரசியல் வந்தால் நான் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட டிரைவர் கூட நம்பாமல் தான் இருக்கும். நான் பிரேக்கில் கையால் வைக்கிறேன்னா கிளச்சில் கையால் பார்த்தா தான் அரசியல் தலைவர் இல்லைங்களா? அதனால எதிரிகள் இருக்க தான் செய்வாங்க. ஆனால் இவருடைய ஜாதகப்படி நிலையற்ற தன்மை இருக்குது. இப்போ எதிரிகள் இருந்தாலும் நிலையாக இருக்கணும் இல்லையா? ஓகே சார். நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போ இருக்க சூழ்நிலையில் தனி கட்சி ஆரம்பித்தா முதல்வர் ஆகிறதுக்கான முதலமைச்சர் ஆக முடியாதுங்க அவரால். ஏன்னா முதலமைச்சர் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இப்போ இவர் ஜாதத்தில் சமீபத்துக்கு இல்லவே இல்லை. ஓகேங்களா? நான் சொல்கிறது முதலமைச்சர் ஆகிறதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அதில் ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, அந்த அண்ணான்ற பேர் இருந்தால், உடனே அண்ணா அந்த பேர் நான் சொல்லலைங்க, அண்ணான்ற பேர், லலிதாங்கிற பேர் ஜெயலலிதாவுக்கு இருந்துச்சு, பழனிங்கிற பேர் பழனிசாமிக்கு இருந்துச்சு. இப்போ ஸ்டாலினுக்கு பார்த்தீங்கன்னா முத்துவேல் கருணாநிதினு தான் சொல்லி போஸ்டிங் வந்தார். வெறும் ஸ்டாலின் சொல்லி வரல, முத்துவேல் கருணாநிதின்ற பேர், முத்துன்ற பேர். அப்போ சந்திரன், ராமச்சந்திரன், அதுக்கு முன்னால் சலம்னு ஒருத்தர், அருணாசலமும் யார்த்தோ சலம்னு ஒருத்தர் இருந்தார். இது மாதிரி பக்தவாசலம் அவர் இல்லைங்களா? இந்த மாதிரி சலம், விந்தன், பழனி, இந்த பழனிங்கிறது ஏரியுடைய பேர். அப்போ சந்திரனுடைய பேர் இருந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வர முடியும் ஒருத்தர் தான். இல்லை சார், இப்போ நியூமராலஜி பிரகாரம் அண்ணாமலை அவர்கள் வந்து நேம் மாற்றிக்கிட்டா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிலாம் மாற்ற முடியாதுங்க. அப்படி மாத்திரம் எல்லாரையும் மாற்றி ஆக்க முடியும் இல்லையா? ஜாதக ரீதியாக அவரால் நிலையற்ற, ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய மாற்றமே வந்து திடீர்னு இவர் வந்து ஆட்சியை கைப்பற்றிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆட்சி திவாலாயுமா ஊற்றி முடியாது. ஜாதக நிலை இல்லை இல்லைங்களா? காட்சி ஊற்றி முடிட்டா என்ன பண்ணுறது? அது மாதிரி நிலையற்ற ஆட்சி. அப்போ ஜெயலலிதா சொன்னாங்க மைனாரிட்டி திமுகன்னு சொன்னாங்க ஒரு வாரத்தில். மைனாரிட்டி அப்படின்ற மைனாரிட்டிக்கு ஒரு மாதிரி ரொம்ப சிக்கலான இடத்துல கொண்டு போய் மாட்டிட்டு அதையும் என்ன செஞ்சிருவார், பாதியில் முடிச்சிருவார். அப்போ என்னன்னா இவருக்கு வந்து நிலைத்தன்மை இல்லை. நான் திருப்பி சொல்கிறது, இவர் தனியாக ஒரு போஸ்டிங் வந்தால், தனியான ஒரு பவர், ஒரு தனி பெரும்பான்மைன்னு சொல்கிற அளவுக்கு இவருக்கு மட்டும் வந்துச்சுன்னா அந்த தன்மை பவராக இருக்கும். இல்லாட்டினா இவர் வந்து பொறுப்பு கொடுக்கலாம், எந்த பொறுப்பு இல்லைன்னா அந்த பொறுப்புலையும் ரொம்ப நாள் நீடிக்க மாட்டார் இவர். காரணம் என்னன்னா, கிரகங்கள் வந்து அவருக்கு பவர்ஃபுல்லான கிரகங்கள். ஆனால் அந்த பவர்ஃபுல் வந்து என்னன்னாங்க, இப்போ ஒரு பேட்டரிக்கு சார்ஜ் போட்டு எடுத்து வந்தால் எப்படி கொஞ்ச நேரம் நிற்கும், அவ்வளோதான். அந்த மாதிரி இவர் வந்து ஃபுல் சார்ஜில் இருந்தாரா செம பிரைட்டாக இருப்பார். அந்த சார்ஜை பயன்படுத்தி கொஞ்சம் பீக்கில் அடிச்சு வந்துடலாம். அதுக்கப்புறம் சார்ஜ் போடணும் இவர். ஏன்னா இவர் வந்து இவருடைய ஜாதத்தில் அந்த புதனும் மற்றும் செவ்வாயும் கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துட்டு தான் இருக்குது. ஏன்னா இது ரெண்டும் நிலைத்தன்மையற்றதாக இருக்குது. அப்போ குரு பின்னால் வந்து கேதுவோட சேர்றதுனால ஆன்மீகம் சம்பந்தமான விஷயத்துக்குள்ளே இவர் கொஞ்சம் பெரிய ஆளாக வருவார் ஃபியூச்சரில். இப்போ பிஜேபி இருக்காங்க, அதில் வந்து இப்போ ஆர்எஸ்எஸ்ன்னு இருக்குது, அதில் சில
ரெண்டும் வேறு வேறு தான். இருந்தாலும் ஆர்எஸ்எஸ்ங்கிறது பிஜேபியுடன் கொஞ்சம் இணக்கமான ஒரு இது, அதனுடைய தொடர்ச்சின்னு அதில் கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு பவர்ஃபுல் போஸ்ட் வரலாம். மத்தியில் ஏதாச்சும் ஒரு கொடுக்கலாம், அதுக்கு ஏதாச்சும் ஒரு பவர் கொடுக்கலாம். அந்த அவருக்கு வந்து போஸ்டிங்காக இருந்தால் எதுக்கு ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு வரணும்? ஒரு ஒரு எம்பியோ எம்எல்ஏ விட ஐபிஎஸ் இன்னும் பவர்ஃபுல்லான போஸ்டிங் இல்லைங்களா? சும்மா மிரட்டுறதுக்கு வேணால் பயன்படுத்த ஸ்ட்ராங்கான போஸ்டிங். அப்போ வந்து போஸ்டிங்காக அவர் வரல, வேறு ஏதோ நோக்கி வந்திருக்கிறார் அப்படின்றப்ப ஒரு வேளை அவருக்கு ஏதாச்சும் ஒரு பவர்ஃபுல்லான போஸ்டிங்கை கொடுத்து வேணால் ஆஃப் பண்ணி வைக்கலாமே தவிர இவரை திருப்பி முதலமைச்சர் வேட்பாளராக கூட நிப்பாட்டுறது கஷ்டம். ஒருவேளை நிப்பாட்டினாலும் நம்ம திருப்பி சொல்கிறது போட்டியாளர்கள் யாருன்றதை பார்க்கணும் இல்லைங்களா? இப்போ நான் ஓடுறேன், இந்த பக்கமாக வந்து ஒருத்தர் உசேன் போல்ட்னு ஒருத்தர் பக்கத்தில் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஏன் ஜாதத்தை மட்டும் பார்த்துட்டு நான் வெற்றியாளன்னு சொல்லக்கூடாது இல்லையா? பக்கத்தில் உசேன் போல்ட் நிற்கிறான் இல்லைங்களா? திருப்பி பார்த்தா நம்மளுக்கு கை காலம் டப டபன்னு ஆடுன்ற மாதிரி பக்கத்தில் யார் ஓட போகிறான்றது முக்கியம். அப்போ சீமான் ஓடுவாரானா சீமானுடைய ஜாதத்தை வச்சு பார்க்கணும். இப்போ உதயநிதி ஓடுவாரா இல்லை ஸ்டாலின் தான் ஓட போகிறாரான்றது தெரியல. நான் அடிக்கடி நிறைய சேனலில் கேட்குறாங்க உதயநிதி ஸ்டாலினுடைய ஜாதத்தை பாருங்கன்னு. அவர் ஜாதத்தை இப்போ எதுக்கு பார்க்கணும்? ஸ்டாலின் நிற்கிறார்ல, அவர் வழி விட்டால் தானே இவர் வருவார் பின்னால். அப்போ வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான். அடுத்து யார் இருக்கானா எடப்பாடி பழனிசாமி இருக்கார். இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு எடப்பாடி பழனிசாமியா ஸ்டாலினான்னு தான் பேசணுமே தவிர இப்போ அண்ணாமலை வந்து ஃபியூச்சரில் என்ன ஆவாருன்னு நம்ம பேசலாம். இப்போ வரக்கூடிய தேர்தலில் இவருக்கு முக்கிய பொறுப்புகள் கொடுக்கப்படலாம், அவ்வளோதானே தவிர. ஆனால் அந்த முக்கிய பொறுப்புகளில் ரொம்ப சிரமமாக ஒர்க் பண்ணுவார். ஆனால் அந்த முக்கிய பொறுப்புகளில் நிறைய அவமானங்களை சந்திப்பார். ஏன்னா குரு வக்ரமாகி கேதுவோடு சேர்ந்து அதுக்கு நேராக 9ல் வந்து சந்திரன் இருக்குது. அப்போ இந்த இடத்த கோச்சார கிரகங்கள் தூண்டுறதுனால இன்னும் ஒரு 7-8 மாதத்துக்கு இவருக்கு அவமான பிரச்சனைகள் வரலாம், தேவையற்ற அவமானங்கள். அதாவதுங்க இவர் சும்மா இருந்தால் கூட இவர் ஏதாச்சும் நோண்டி பார்க்குற மாதிரி சில அவமானங்கள் வரலாம். இவருடைய அந்த நாலேஜ்னாலையும் இவர் ஆல்ரெடி இருந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த ஒரு எல்லா மட்டத்தில் இருந்த இன்ஃப்ளூயன்ஸ்னாலே அதுலேருந்து தப்பிச்சு வரலாமே தவிர சில நேரத்தில் அதுவே அவருக்கு தொந்தரவாக கூட மாறிடலாம் அப்படின்னு காட்டுது. மற்றபடி கொஞ்சம் உடல் நலம் சார்ந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்குது அவருக்கு. உடல் நலம் திடீரென ஏதாச்சும் ஒரு உடல் நல கோளாறுக்குள்ளே போய் மாட்டிக்கிறது. அதனால் உடம்பை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஏன்னா இப்போ இவருக்கு வந்து இப்போ நெருக்கி 41 வயசு ஆயிடுச்சு. சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் இது மாதிரி ஏதாவது ரத்தம் தொடர்பான தொற்றுகளை ஏற்படுத்தும். புதன் வக்ரம், புதனும் சந்தியில் இருக்கிறதுனால நரம்பு மண்டலங்கள் பிரச்சனை, இது மாதிரி தொந்தரவு ஏற்படுத்தலாம். அதே மாதிரி கண் சார்ந்த விஷயங்களே கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்குது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவர் சரி பண்ணிக்கணும், உடம்பு விஷயத்தை பார்த்துக்கணும். ஒருவேளை இந்த 2026 இவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். ஆனால் அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஏற்ற கூலி இவருக்கு கிடைக்குமா? கூலின்றது வந்து காசாக இல்லை, ஒரு பொறுப்பாகவோ அல்லது ஒரு பொசிஷனாகவோ இவர் கிடைக்குமானா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது. அப்படி கிடைச்சாலும் அதையும் நிரந்தரமாக அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நிரந்தரத்தன்மையிலேருந்து மாறிக்கிட்டே இருக்கும். பொதுவாக சொல்கிறதா இருந்தால் இதில் நிரந்தரத்தன்மை இல்லை, ஸ்திரத்தன்மைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஸ்திரத்தன்மை இல்லை. கிரகங்கள் நல்லா தான் இருக்குது. கிரகங்கள் வந்து நேரடியாக அனுகூலமாகலை. எல்லாம் இப்போ வந்து மோடியுடைய ஜாதத்தையே எடுத்துட்டிங்கனாலே 5 கிரகம் சந்திலேருந்து தான் பவர்ஃபுல்லாக இருக்க வருது. இப்போ இவர் ஜாதத்திலே அதே மாதிரி சந்தியில் தான் இருக்குது. ஆனால் புதனுக்கு பதிலாக சூரியன் சந்தியில் இருந்தால் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சூரியன் சந்தியில் இல்லாமல் புதன் சந்தியில் இருந்ததுனால அந்த நிலையற்ற தன்மையை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இவராக ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம், இல்லாட்டினா ஏதாச்சும் ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு அஃபிலியேட்டட் போட்டு வச்சுக்கலாம், இல்லாட்டினா இவருக்கு வந்து ஒரு பொறுப்பு கிடச்சுன்னா அந்த பொறுப்பில் கொஞ்ச நாள் வகிக்கலாம். அதுக்கப்புறமா இவருடைய அந்த பவர் குறைஞ்சிரும் தான் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வந்து இதுவாக அதுவாக ஒத்தையாரட்டையாக தான் சரிங்களா. இப்போ ஒத்தையாரட்டையாக போடுவாங்கன்னு தெரிஞ்சு தான் அவங்களுக்கு ஒரு 2 டயத்துக்கு முன்னால் கம்யூனிஸ்ட்டு, அப்புறமா திருமாவளவன், அப்புறம் ஒரு 3-4 கட்சிகள் சேர்ந்து தனி கட்சி 3ஆம் கட்சின்னு ஒன்று ஆரம்பித்து மொத்தத்துக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ அந்த இதில் அடிபட்டு தான் இவர் திருமாவளவன் இந்த இடத்த விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு ஒரு முடிவில் இருக்கிறாரு. அப்போ இவரால் தனி கட்சியை ஆரம்பித்து போக முடியக்கூடிய சுச்சுவேஷனில் நம்மளுடைய தமிழ்நாடு இல்லை. இன்னொரு விஷயம், விஜயும் களத்தில் ஒடியாந்துட்டு இருக்காரு இல்லை, அவரையும் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. அப்போ என்னென்னா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாக அண்ணாமலைக்கு வரணும். அண்ணாமலைக்கு பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷன் இருக்குது, நிறைய நல்ல ஒரு நாலேஜ் இருக்குது, நல்ல ஒரு நிலையும் ஜாதத்தில் இருக்குது. ஆனால் அது நிலையாக இல்லை, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எனவே நிலையற்ற தன்மை இருக்குது. இது வந்து இப்போ முடியாது. ஒரு வேளை இன்னும் ஒரு 2-3 எலெக்ஷனுக்கு அப்புறமா இவருக்கு ஏதாச்சும் முக்கிய பொறுப்புகள் வரலாம். அதுலேயும் நிலையற்றதாக சில நேரத்தில் உதறி தள்ளிட்டு போகிறதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. வேணாம், எனக்கு எதுவுமே வேணையா. இப்போ நிறைய போஸ்டிங், இப்போ பெரியார் இருந்தார், அவர் தான் பெருசாக பேசுகிறாங்க, அவர் எந்த போஸ்டிங்குமே வரல இல்லையா. அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அத்வானி, வாஜ்பாய் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க போஸ்டிங்க்கு ஆசைப்படாதவங்கன்ற மாதிரி. வாஜ்பாய் அத்வானிக்கு தான் அடுத்து வரும்னு சொன்னாங்க, கடைசியில் வந்து அத்வானிக்கு வராமல் போயிடுச்சு. இது மாதிரி அவர் வந்து ஒரு முன்னால் நிற்கலாம், ப்ரொஜெக்ட் ஆகலாமே தவிர இவருக்கு போஸ்டிங் கொடுத்தாலும் அந்த போஸ்டிங்கே இறங்கி விட்டுரும் அப்படின்ற மாதிரி இருக்கப்போ இவருக்கு நீங்கள் கேட்ட முதலமைச்சராகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னா இப்போதைக்கு எதுவும் கண்ணுக்கு தென்படலை. ஆனால் அரசியல் களத்தில் நிற்கலாம், பெரிய அளவில் பேர் எடுக்கலாம். ஆனால் அந்த பெரிய அளவு பேர் காற்றுல பலூன் ஏறின மாதிரி தான், பலூனில் காற்று ஏறின மாதிரி தான். நல்லா தூக்கிட்டு ஃபுல்லாக ஏற்றிட்டு முடிச்சு போட்டு உட்கார வச்சாலும் சரி, கொஞ்சம் நேரம் கழிச்சு பலூனை பார்த்தீங்கன்னா சூம்பி சின்னதாக ஃபுல்லாக ஏறும், டப்புன்னு இறங்கிடும். அது மாதிரி இவருக்கு அந்த ஒரு மாதிரி ஒரு ஆசிலேஷன் சொல்கிறோம் இல்லைங்க. இந்த காரணம் வந்து வக்கரமான கிரகங்கள் சனியோட சேருவதும் சந்தியான கிரகம் சூரியனோட சேருவதும் இருக்க காரணம்.
இது வந்து குடும்ப விஷயத்துலையும் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்க போகுது இந்த ஒரு 2 வருஷத்துக்கு. 7-8 மாதத்துக்கு கொஞ்சம் உடல் நலத்திலையும் சில அவமான உணர்வுகளையும் கொடுக்குன்றதுனால கொஞ்சம் கவனமாக இவர் இருக்கணும். இவ்வளோ தான், இதுக்கு மேலே பேசுறதுக்கு இதில் ஒன்றும் இல்லை. அவர் பர்சனல் விஷயம் தான் அதில் நிறைய இருக்குது. இப்போ பொதுவான விஷயமா பேசும்பொழுது ஒரு தனிநபரை பற்றி பொதுவான விஷயங்களுக்கு மேலே போகக்கூடாது. இதுக்கு மேலே அப்போ இதுவே போதுமானதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து பேசுவோம் சார். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பயந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.